ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 3 years பாப்பாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. விழுப்புரத்துலேருந்து நமக்கு கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க. இதான் மெட்டீரியல். லைனிங் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இதனோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து லைனிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி அதை அப்படியே 4 ஃபோல்டு பண்ணிக்கிறேன். பாருங்கள், இன்சைட் ஃபோல்டிங் இருக்குது. அது மாதிரி நான் 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே நம்ம கொஞ்சம் ஈவனாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சட்டையோட லென்த்தை மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 13 inch தேவை. ப்ளஸ் ஒரு 1 inch ஆட் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக் வித் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆமோட ஹைட் வந்து 5 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். 6.5 எனக்கு தேவைப்படுது. அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதனோட எண்டில் வந்து ஒரு 1 inch ஆட் பண்ணி 7ஆக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழேருந்து நான் ஒரு 2.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். இது ஏன்னா நம்ம சைடு ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். பாப்பாக்கெலாம் வந்து அந்த வயிற்றுக்கிட்ட இடிக்காமல் இருக்கும். அதில் உள்ள மிட் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஷேப் போட்டு எடுத்துக்கலாம். வேஸ்ட்டுக்கிட்ட மட்டும் ஒரு 1/2 inch உள்ளே வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 inch கொடுத்துட்டு ஆமோட கர்வையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 5.5 தேவைப்படுது. பட் 6.5 கிட்டே இருக்குது. அதனால் ஒரு 1/2 inch மேலே இன்னும் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஷேப் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது உங்களோட ஹாஃப் ஷோல்டரும் ஆமோட ஹைட்டுமே ஈக்குவலாக இருக்கும். அது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து கஸ்டமர் வந்து லைனிங் மெஷர்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. இத்தனை வயசு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பட் எதுவுமே சரியாக எடுத்து அனுப்பலை. நானே ஒரு 3 வயசுக்கு என்ன அளவுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நம்ம காமனாக வைப்போம் இல்லையா மெஷர்மெண்ட், அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பீஸை நான் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஸ்லீவ் கிட்ட ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா கட் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாரி, ரொம்ப டிலே ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் வீடியோஸ் போட முடியல. உடம்பு சரியில்லை. கொஞ்சம் த்ரோட் பெயின் அது இதுன்னு இருந்துச்சு. தொண்டை கட்டி இருந்தது. பேச முடியல. நமக்கு முக்கியமே வாய்ஸ் தானே. அது பேச முடியலைன்னொன்னே ஒன்றும் பண்ண முடியல என்னால். நானும் கொஞ்சம் நாளாக துணியெல்லாம் தைக்கிறதில்ல, ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதனால தான் வீடியோஸ் எதுவும் போட முடியல. நான் இப்போ வந்து நெக்கும் மார்க் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் கட் பண்ணியும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு குட்டி அர்க்காத் போட்டுக்கலாம். நமக்கு ஓப்பனிங் அங்கே தேவைன்னு சொல்லி. இதுதான் நம்மளோட மெயின் மெட்டீரியல். இதில் வந்து இந்த பார்டரை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவங்க வந்து பேட்டர்ன் அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம அதுபடி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் அந்த பார்டரை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பிளெயின் கிளாத்தை நான் இப்படி மடித்து போட்டுக்கிறேன். பேக்குக்கு நமக்கு பிளெயினாக தான் வரும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பார்டர் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் ரெடி பண்ண போகிறோம். கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 inch மெயின் கிளாத்தையும் விட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒன் சைடு வந்து நம்ம பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பக்கம் அதிகமாக இருக்க மாதிரியும் இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்க மாதிரியும் கிளாத்தை போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி தான் வரும் பாருங்கள். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேட்டர்ன்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணேன். எப்படி வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து இந்த பார்டர் ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
பார்டர் ஜாயின் பண்ணும்போது அது எப்படி வச்சா நல்லாயிருக்கும்னு ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் எனக்கு கண்டினியூவாக வந்திருக்கு, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த மெயின் கிளாத்தில் இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது நல்ல பக்கம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது இடையில எந்த பிசுறும் இல்லாமல் நீட்டாக பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பார்டர் ஒட்டின மாதிரி நம்ம ஸ்டிச் வரணும். அப்போ தான் பார்க்க வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா ஈவனாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நீட்டாக அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாத் ஒன்று நான் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு உள்ளே நமக்கு சீம் அலவன்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு துணி தேவைப்படும் இல்லையா, இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நமக்கு மெயின் லைனிங்கை வந்து இதுக்கு மேலே வச்சு எப்படி வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். நான் யோசிச்சு வச்ச டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன் கிளாத்தை. மேலே தள்ளி வச்சுட்டு கீழே இருக்க கிளாத்தை நம்ம அப்படியே மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாப்பா வளர்ந்துட்டா கொஞ்சம் ஹைட் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கீழே இருக்க மடித்து தைச்சிருக்க கிளாத்தை ஒரு 1/4 இன்ச் மட்டும் அடிஷ்னலாக ஒரு கிளாத் கொடுத்து தைச்சிட்டு நீங்கள் பிரித்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வந்து நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி இது வந்து ஸ்லீவ்லெஸ் சட்டை தான், அதனால் ஸ்லீவுக்கு ஒரு 1/2 இன்ச் போல் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஏன்னா 1/2 இன்ச் போல் தான் நான் விட்டுருந்தேன் கிளாத்து, அதனால் அதையே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் 1/2 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கம்பல்சரி இந்த அர்க்காத் போட்டுக்கோங்க. ஸ்லீவ்ஸ் எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்க. அந்த கர்வ் வர இடத்துலலாம் போட்டிங்கன்னா தான் நல்லா நீட்டாக வரும். இப்போ வந்து நான் அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து நெக்கை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். அந்த எட்ஜிலேயே போடுங்க ஸ்டிச், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா ஸ்டார்டிங்கில் இந்த 1/4 இன்ச் தள்ளி போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சாக போடுவேன். அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்காது. அதுக்கப்புறம் தான் இந்த எட்ஜி ஸ்டிச்செல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா இதுவுமே வராது நமக்கு ஸ்டார்டிங் பண்ணும்போது. இப்போ அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் இங்கே நான் ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன். மிஷின் கொஞ்சம் ஸ்பீடாக ரன் ஆகிறதுனால ஃபோன் அதுலேயே அட்டாச் பண்ணியிருக்கறனால கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ்லேயும் நான் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம நீட்டாக பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லைட்டாக எனக்கு சுருக்கம் தெரியுது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வீடியோவுக்கு பேசுகிறதுனால டக்குன்னு வர மாட்டேங்குது, இந்த ஃப்ளோ வர மாட்டேங்குது. என்ன வேர்ட் பேசணுன்றதையும் மறந்து போயிடுச்சு. 1 மந்த் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. அவ்வளோதான், சுற்றிலாம் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழே இந்த கிளாத்தை வந்து நம்ம அப்படியே மடித்து தைக்க போகிறோம்.
கீழே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் குட்டி பசங்களுக்கெலாம். ஏன்னா அவங்களாம் சட்டுன்னு வளர்ந்துருவாங்க. நம்ம வளர்ந்துட்டா கூட கீழே நம்ம உள்ள ஒரு கிளாத்தை ஒன்று கொடுத்து அதை அப்படியே பிரித்து தைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம சட்டையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி மடித்தா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் போட ஆரம்பிங்க. அவ்வளோதான், நமக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இல்லாமல் நம்ம பட்டன்லாம் ரெடி பண்ணணும். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பேக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் வந்து நம்ம நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக் மார்க் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஃப்ரண்ட்டை நல்லா நீட்டாக நம்ம மடித்து போட்டுக்கலாம். அது வந்து ஒரு 1/4 இன்ச் முன்னே நான் மார்க் பண்ணிவிட்டு நெக்கில் என்ன நான் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு நெக்கோட ஹைட்டில் பிரச்சனை இல்லை. முக்கியமாக இந்த ஷோல்டர் பக்கம் மட்டும்தான் ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணணும். நம்ம தைச்சி முடிக்கிறப்ப கரெக்டாக வந்துடும். இப்போ இதே மாதிரி பேக்கையும் நான் போட்டு நல்லா நீட்டாக நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னும் பேக் ஓப்பன் வந்து பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். எப்போவுமே இந்த மாதிரி பண்ணிட்டா நமக்கு நல்லா நீட்டாக வந்துடும். அதனால் கீழே ஒரு நார்மல் காட்டன் கிளாத் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்லீவுக்கும் நம்ம 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றிலும் குட்டி குட்டி அர்க்காத் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை அப்படியே டர்ன் பண்ணி இந்த எட்ஜ் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்லீவ் சைட்லேயும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகுது, அதனால தான். இதே மாதிரி நம்ம சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே இருக்க கிளாத்தையும் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாரி, என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியல, ஒரு மாதிரி தொண்டை இரும்பல் அதிகமாக வருது. இப்போ வந்து பேக் ஓப்பன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக மடிச்சுட்டு சென்டராக பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பக்கம் ஊக்கு வரும் இந்த பக்கம் ஐ வரும்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஹூக் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு 1.5 இன்ச் வித் இருக்க மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. லென்த்து வந்து உங்களோட நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுத்துருக்கீங்களோ அதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே திருப்பி, இது எனக்கு கொஞ்சம் சரியாக தையல் விழலை, அதனால் நான் இன்னொரு வாட்டி ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ. என்னால் அப்போ வாய்ஸ் கொடுத்து என்னால் எதுவும் பண்ண முடியல, தொண்டை கட்டியிருந்ததுனால வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ லேட்டராக நான் வாய்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இப்போ அதுக்கு மேலே அதே மாதிரி இன்னொரு கிளாத்தை வச்சு ஒரு நூல் அளவுக்கு இடம் விட்டு நீங்கள் இன்னொரு கிளாத்தை நீங்கள் அட்டாச் பண்ணணும். இந்த ஹூக் பார்த்திங்கன்னா இந்த பொட்டிக் ஸ்டைலில் நமக்கு இருக்கும். ஃபினிஷிங்லாம் நல்லா நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் நம்ம இந்த மாதிரி 2 கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் ஹூக் வரும்னு ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணிக்கலாம்.
அதுக்கேற்ற மாதிரி 2 கோடு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கோடு பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. எனக்கு இந்த இடத்துல வந்து ஹூக்ஸ் வரணும். நான் இப்போ இந்த இடத்துல மட்டும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 2-3 வாட்டி அங்கேயே நம்ம ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒன்று முடித்தோடனே அதனோட கண்டினியூஷனை அப்படியே அந்த கிளாத் மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து அடுத்ததை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம அப்படியே கண்டினியூவாக பண்ணிக்கலாம். பட் அந்த 2 ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையில மட்டும் நீங்கள் ஸ்டிச் போடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே தான் நமக்கு ஹூக்ஸ் வரப்போகுது. அதனால் இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த டைப்பில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக அவங்களுக்கே பிடிச்சிரும். ஏன்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்துட்டு அதை பார்க்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். திரும்ப நீங்கள் இதையே ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோதான். நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடையில வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் விழுந்திருக்கும். அதை நான் எடுத்து விட்டுடுறேன். அதே மாதிரி இந்த கீழே நம்ம லென்த்தியாக ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா தையல் அதை ஒன்று பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேப்புக்குள்ளே அந்த நமக்கு ஹூக் போகிற மாதிரி இடம் இருக்கான்னு ஒரு வாட்டி நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. அந்த கேப்பில் வர ஸ்டிச்சை மட்டும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். கால் இன்ச்சுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் என்னோடய டூல் பாக்ஸு. இது பாபின்க்குன்னு தனியாக வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து ஹூக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு எனக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த ஹூக்கை லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து நல்லா நீக்கி விட்டுருங்க. நீக்கி விட்டுட்டு இந்த துணியை இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் தெரியும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஹூக்கை வந்து அந்த கொக்கி பகுதியை நல்லா பிரித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அது உள்ளே நீங்கள் அழகாக கோர்த்து எடுத்துடலாம். பாருங்கள், அந்த 2 லைனுக்குள்ளே இதை நான் விட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி மாட்டிட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு அந்த ஹூக் மாட்டுற பகுதி மட்டும் கிடச்சிரும். ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். இதனோட டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் நம்ம பேஜில். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கோர்த்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் நல்லா நீக்கி விடலாம். ஏன்னா நம்ம இழுத்து போடும்போது சப்போஸ் அது வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அந்த இடத்த வந்து நல்லா நீக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டைட்டாக போட்டிங்கனாலும் இழுத்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம இந்த எட்ஜெல்லாம் வந்து மடித்து விட்டு நல்லா நீட்டாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நார்மலாக எப்போதும் போல் கிளாத் மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த லூப் மட்டும் நான் கையில் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஐ வந்து வச்சா செட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதனால் த்ரெட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கஸ்டமரு. அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நார்மலாக எப்போதும் போல் மடித்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக அதுக்கான வீடியோ போடுறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். நல்லா நீட்டாக வந்துருச்சு. நம்ம பேக்கில் மட்டும் டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் டிசைன் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் பண்ண தேவையில்லை. பேக்கில் மட்டும் நான் டாட் பிடிச்சிக்கிறேன். கரெக்டாக இந்த ஆர்ம் கிட்டேருந்து இடுப்போட எண்டுக்கு வரலும் மெஷர் பண்ணி பாருங்கள். அதில் எது மிட் பாயிண்ட்டோ அதுதான் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக வரும். அந்த இடத்துல மட்டும் 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுவீங்க. மற்ற இடத்துலையும் வந்து ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிடணும். அப்போ தான் நல்லா நீட்டாக வரும். இப்போ அங்கே பண்ண மாதிரி இங்கேயும் நான் எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் போட்டுக்கிறேன்.
டாட் பிடிக்கும் போது எப்போதும் நல்லா ஷார்ப்பாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு போட்டதே தெரியாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ கூட உங்களுக்கு லைட்டாக தெரியுது. இதை வந்து நீங்கள் நல்லா அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாகிடும். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எந்தளவுக்கு 1/2 இன்ச் விட்டுருந்தேன் அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். எப்போதும் நெக்கு கிட்ட மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஆம் கிட்ட உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் துணியை லைட்டாக மடித்து விட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பட் நெக்கு கிட்ட மட்டும் நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ஹிப்பு. எந்த அளவுக்கு நம்ம விடணுமோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தால் ஓகேவாக தோணுச்சு. அதனால் நான் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் போட்டுக்கிறேன். அது வரலாம் தான் இந்த ஸ்டிச்சை போட்டு முடிக்க போகிறேன். கரெக்டாக விட்டதுலேருந்து நீடில் அப்படியே நிறுத்திட்டு துணியை திருப்பி அடுத்தடுத்த ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த எண்டில் மட்டும் ஒரே பாயிண்டில் நீங்கள் முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து மடித்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த சைடும் எனக்கு எந்த அளவுக்கு மார்க்கிங் தேவையோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாரும் நினச்சிக்காதீங்க இவங்க என்ன இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்கன்னு. எல்லாம் ஓட்டினது தான், ஸ்பீடு வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நானும் இதை தைக்கிறதுக்கு 4 ஹவர் 5 ஹவர் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதையும் சைடில் பண்ணுறதுனால உட்காந்தோடனே ஏஞ்சிக்க முடியாது. நான் 1 நாள் 2 நாள்லாம் வச்சு தைச்சிருக்கேன். எனக்கும் அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் பிஸ்னஸ்லாம் வராது. வரதை பண்ணுவேன், நம்மளை தேடி வரதை மட்டும் பண்ணுவேன். நமக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்பலாம் ஒர்க்கெல்லாம் எடுக்கிறதில்ல. நமக்கு என்ன வருதோ அதை மட்டும்தான் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது. நான் வந்து இதை டைம் வந்து டியூரேஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்தால் அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பாகும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் காமனாக பண்ணுறது தான், அதனால தான். இப்போ பாருங்கள் சைடில் இந்த மாதிரி இந்த கிளாத்தை நம்ம அழகாக மடித்து ஸ்டிச் போட்டால் நம்மளோட சட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக அதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டிங்களா ஃப்ளாட்டாக கிடச்சிடும். நம்ம குர்த்திக்கெலாம் ஸ்டிச் பண்ணுவோமே சேம் மெத்தட் தான். அப்படியே நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எண்டுலேயும் நம்ம ஒரு எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஃப்ரண்ட்டில் கீழே வந்து வேறு த்ரெட்டு ஒன்று போட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி அம்மாவோட ப்ளவுஸ், பாப்பாவோட அம்மாவோட ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணேன். அதே ஞாபகத்தில் அப்படியே போட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அதெல்லாம் பிரிச்சுட்டு மறுபடியும் இந்த நார்மல் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அந்த சட்டைக்கு மேலே வந்து நம்ம ஒரு குட்டி குட்டி பட்டன்ஸ் வைக்க போகிறோம். அதுக்காக அந்த பார்டர் கிளாத்தில் பட்டன் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு பட்டன் மேக்கிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க முடிஞ்சவங்க. என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2600 எது சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வெளியே போயிட்டு ஷாப்பில் போய் ஒரு பட்டன் ரெடி பண்ணால் ஒன்று 5 ரூபாவாம். அதுக்கு நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். எனக்கு தேவையான அளவுக்கு பட்டன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். சும்மா வச்சு காட்டுறேன். வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு சட்டை வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப ப்ளெயினாக நீட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் பாவாடைக்கான கிளாத்து. பாவாடை ஸ்டிச் பண்ணிடலாம். பாவாடை லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 17 தேவைப்படுது. அது கூட ஒரு 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 18 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
லைனிங் கீழே வந்து கொஞ்சம் ஒரு அன்இவனாக இருக்குது, அதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 17 வந்து எடுத்திருந்தேன். இப்போ அதை விட ஒரு கொஞ்சம் கம்மியாக ஒரு 1 or 2 inch மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி லைனிங் எடுத்திருக்கேன். இந்த சைடும் நான் இதை ஓப்பன் பண்ணி விட்டுடுறேன். சின்ன குழந்தைங்களுக்குலாம் லைனிங் வந்து ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஃப்ளார் வர மாதிரி வைங்க, அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு மெயின் கிளாத் எடுத்து அதை நல்லா ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ப்ளீட்ஸ் பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கரெக்டான கேல்குலேஷன்லாம் போடாமல் ரஃப்பாக தான் போடுறேன். இது மாதிரி ஒரு 1 inch மேலேயும் ஒரு 1 inch கீழேயும் இருக்க மாதிரி கிளாத்தை நம்ம மடித்து ஒரு பின் குத்திக்கலாம். இது வந்து நம்மளோட வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் அளவுக்கு இந்த ப்ளீட்ஸ் வச்சு எடுக்கணும். நம்ம இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே பின் குத்தி ஒரு ஸ்டிச்சும் ஒன்று போட்டுக்கிட்டேன். இப்போ லைனிங்கும் வச்சு நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ப்ளீட்ஸ் ஒன்றுமே இல்லை, ஒரு 1 inch அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி லைனிங்கும் இல்லை, நம்ம பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல, ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக 1/2 inchல ரெண்டும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இந்த ப்ளீட்ஸை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இதே ட்ரெஸ் தான். ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் அது போட்டிருந்தேன். யாருக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு எந்த அளவுக்கு ஹிப்பு வேஸ்ட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் இதை ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதனோட எண்ட்லேயும் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங்கை மடித்து தைச்சிடலாம். இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து பெல்ட் பார்ட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். மெயின் கிளாத்துமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு என்ன வேஸ்ட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 24 inches இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். கஸ்டமர் வந்து எனக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் இன்னொரு வாட்டி நான் திருப்பி கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து ரஃப்பாக எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, பட் வந்து பாதி வந்து தப்பாக அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டால் உங்ககிட்ட பாப்பா என்ன வயசு இருக்கும்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நானே ஜென்ரலாக எடுத்துக்கிட்டேன் மெஷர்மெண்ட்லாம். இப்போ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைக்கும் போது 2 கிளாத்தையும் தைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னா வரும். ஏன்னா ஒரு சில துணி வந்து கிராஸில் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக நீட்டாக வராது. அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நல்லா அயர்ன் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாகிடும். இப்போ ஸ்கர்ட் பார்ட்டையும் நம்ம பெல்ட் பார்ட்டையும் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் எப்போதும் இந்த மேல் பக்கம்தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சில பேர் வந்து கீழ் பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை மடித்து மேல் பக்கமாக ஃபினிஷ் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணுறத விட இந்த மெத்தட் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு.
அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ டர்ன் பண்ணிவிட்டு இந்த எண்டை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதே பெரியவங்களுக்காக இருந்தால் லைனிங் தனியாகவும் பாவாடை தனியாகவும் வச்சு தனித்தனியாக வச்சு மடித்து தைங்க. குட்டி பாப்பான்றதுனால நான் ரெண்டுத்தையும் ஒன்றாவே வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா நான் ஒரே வீடியோவில் சட்டையும் பாவாடையும் டீட்டெயிலாக காட்டணுன்றதுக்காக எல்லாமே முக்கால்வாசி ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஒரு சில பேர் திடீர்னு நடுவில் பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்ல வந்தோம் நான் அந்த வீடியோ முழுசாக பார்த்தா தான் தெரியும். அவங்க நடுவில் பார்க்குறதுனால புரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் எல்லாத்தையும் வந்து எல்லா வீடியோவுமே டீட்டெயிலாக போடுறேன். இப்போ இந்த பெல்ட் பார்ட்டியும் மேலே 1/2 இன்ச்சை மடித்து உள் பக்கமாக வச்சு ஒரு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு நாட் ரெடி பண்ணணும். சைட் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை உள் பக்கமாக திருப்பிட்டு மேலேருந்து ஒரு 3 to 4 இன்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கேப்பு அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. நான் ஹிப் ரவுண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன் லூஸு. அதனால் ஒரு 3.5 மட்டும் கேப் விட்டுட்டு நான் சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்லா எண்டு வெல்லாம் போட்டுட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஃபுல்லாக மடித்து தைச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு 1.5 இன்ச் விற்றுருக்க மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கர்ட்டோட ஹிப்பு எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாட் போட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது நல்லா அந்த ரா எட்ஜஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி மடித்து ஃபோல்டு பண்ணி ஒரு சின்னதாக ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதை நம்ம அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு அந்த நாட்டு ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க பார்டரை நான் அப்படியே டபுளாக மடித்து போட்டு அதில் எந்த அளவுக்கு எனக்கு நாட் ரெடி பண்ணலான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். நம்ம இருக்கிற கிளாத்தை வச்சு பார்ப்போம் நமக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம மடிச்சுட்டு அதை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு ஓகேன்னு தோணுது. அதனால் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டு மொத்தம் ஒரு 6 பீஸ் கிடச்சிருக்கு. ஒரு சைடுக்கு 3ன்னு கனெக்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இதை ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்டர் வந்து நல்லா திக்காக இருக்க கிளாத்து. இந்த கிளாத்தில் இந்த டிசைன் வந்து செட் ஆகாது. ஏன்னா அதில் ரொம்ப திக்காக இருக்குன்னா அதை திருப்பி எடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ப்ளெயின் கிளாத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் நாட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நல்லா வரும். பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன். 3 அடுக்காக இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்ன அடுக்கு வந்து உங்களுக்கு திரும்பி கொடுக்க மாட்டேங்குது. இது ரொம்ப கிளாத் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதை நீங்கள் தின்னாக எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி மடித்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சுட்டு நடுவில் இந்த ரோப்பை வச்சு அப்படியே திருப்பிக்கணும். கரெக்டாக கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டில் வந்து இந்த எண்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி திருப்பும் போது ஃபஸ்ட்டு பெரிய அந்த கோன் ஷேப் இருக்கிறது திரும்பிடுச்சு. அடுத்தடுத்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால. ரொம்ப மெலிசான கிளாத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நான் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா நீட்டாக வந்துருந்துச்சு. நல்லா அயர்ன் பண்ணிட்டேன் நான். கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கேட்ட மாதிரியே நம்ம அழகாக நீட்டாக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.